ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை பார்க்கலாம். அதான் இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை சுண்டல். இந்த கீரையை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கடியான வேலை தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்திங்கிறதால டைம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இலையை மட்டும் தனியாக எடுத்துடணும். ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்புறம் இதை ஃபைனாக நல்லா சாப் பண்ணிக்கலாம். கத்தியில் வச்சும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் சாப்பர் இருந்தால் அதில் போட்டாலும் நல்லா ஃபைனாக சாப் ஆக்கி வந்துடும். நான் இதை சாப்பரில் தான் போட்டேன். இப்போது நம்மளுக்கு நல்லா ஃபைனாக சாப் ஆகி கீரை சூப்பராக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அதை அப்புறம் சாப் பண்ண கீரையை அதிலோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் சால்ட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு மேலாப்பில் மிக்ஸ் பண்ணணும். அடியில் இருக்கிற பாசிப்பருப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அது இல்லைனா மேலே வந்துடுச்சுன்னா அது குக் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். நம்ம போய் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை செய்யலாம். கீரை இலையை எடுத்துகிட்டு அதோடய ஸ்டெம்மை நம்ம ரீப்ளான்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஸ்டெம்மை இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கார்டனில் போயிட்டு ரீப்ளான்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனாக நல்லா ரீப்ளான்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே ஓடிடுச்சு. நம்ம கீரையை குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிருக்கும் 10 மினிட்ஸில். தேங்காய் துருவலை போடலாம், இல்லைனா மிக்சியில் தேங்காய் பற்ற போட்டு மிக்சியில் அரைச்சி அப்படியே அந்த தேங்காவை அதோட ஆட் பண்ணிக்கலாம். டேம்பரிங்காக கோகனட் ஆயில், கடுகு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கடுகு வெடித்ததும் கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான வெள்ளை பொன்னாங்கண்ணி சுண்டல் ரெடி. இந்த கீரையில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. வெயிட்டே ஏறலைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதை டெய்லி சாப்பிட்டு வந்தால் நல்ல வெயிட் கெயின் இருக்குமா. அண்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெகுலராக இதை சாப்பிட்டு வந்தால் ஹேர் நல்லா க்ரோ ஆகும், ஸ்கின் டோனும் டெக்ஸ்சரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு இங்கிலீஷில் டுவார்ஃப் காப்பர் லீஃப்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ப்ளெயினாகவும் சாப்பிடலாம், ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். See you.